வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பேர் பிரேம்குமார். நீங்கள் இதான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அண்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜிடியை மாடிஃபை பண்ணதை என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம டேங்கை வந்து ரேப் பண்ணியிருக்கோம். இந்த ரேப் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னங்கிறத நானே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து வண்டியை வந்து கீழே போட்டுட்டேன் மீன்ஸ் எப்படி விழுந்தேன் அப்படின்னா யூட்டர்ன் போடும்போது கரெக்டாக அந்த யூட்டர்ன் ஏரியாவில் வந்து சேராக இருந்துச்சு. திருப்பின உடனே வந்து அந்த சேர் இழுத்து விட்டு அப்படியே வண்டி போய் கீழே விழுந்து லெஃப்ட் சைடில் விழுந்துச்சு. விழுந்த உடனே இந்த பாரின் மிரர் வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த டேங்க்ல போட்டு அப்படிங்க ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று போட்டுருச்சு இவ்வளோ பெருசாக. பட் பெயிண்ட் கொஞ்சமாக உறிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் மெயினாக வந்து நான் இந்த ஜிடியை ரேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணது. என்னன்னா கார்பன் ஃபைபர் மேட்ல வந்து ரேப் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை வந்து ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர்ஸ் நைட் வந்து இதெல்லாம் க்ளோ ஆகும். ஸோ அது வந்து செமையாக இருந்துச்சு நைட் டைமு. நான் முடிஞ்ச நைட் கிளிப்பும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் வந்து கிராஷ் கார்டு மாற்றிருக்கேன். முக்கியமான விஷயம் என்னன்னா கிராஷ் கார்டு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்ஜினை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி 2 கிராஷ் கார்டு போட்டிருந்தேன். அந்த கிராஷ் கார்டு கீழே விழுந்து வளைஞ்சிருச்சு. ஸோ வளைஞ்சதுனால என் காலை வந்து அது ப்ரொடெக்டே பண்ணல. ஆக்சுவலாக வந்து நான் விழுந்தது அப்படியே திரும்பி விழுந்ததுக்கு அப்புறம் நானும் வெளியே வந்துட்டேன், வண்டி தனியாக வந்துருச்சு. ஸோ அதனால பிரச்சனையே கிடையாது. இன்கேஸ் நான் அடியில் போய் சிக்கியிருந்தேன்னா இந்நேரம் என் கால் முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து 200 கிலோ வெயிட்டு ஒரு காலில் விழுந்ததுன்னா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா கிராஷ் கார்டு வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதனால வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் ஆகலைனாலும் ஓரளவுக்கு வந்து காலை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு வெளியே நீட்டிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரி கிராஷ் கார்டை போடாதீங்க. இன்ஜின் கார்டுக்கு அது சுத்தமாக வேஸ்ட் தான், யூஸே இல்லை. ஆக்சுவலாக வந்து இன்ஜினை மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணுமே தவிர உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து யூஸ் இருக்கும். ஸோ அதனால் இதை மாற்றிட்டேன். அண்ட் அது போக பார் அண்ட் மிரர்ஸ் இது வந்து அப்படியே கட் ஆயிருச்சுங்க விழுந்ததுல. ஸோ இதுவும் அப்புறம் இது வந்து வளைஞ்சிருச்சு. ஸோ இது ரெண்டுமே புதுசு. ஆக்சுவலாக வந்து இந்த சைடு வந்து 7000 சொன்னாங்க லிவர். ஆக்சுவலாக அதுவும் உடைஞ்ச போது 7000 கொடுத்து மாற்றணும். பட் இது வந்து 1500 வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. இதுவும் 7000 வருமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். பட் 7000 ஆகலை, எனக்கு 1500 இது முடிஞ்சிச்சு. ஸோ இதை ஸ்பேர் எங்கே வாங்கினேன் அப்படின்னா லட்சு ஆட்டோ ஸ்பாட்ஸ் வந்து காந்திபுரத்தில் லட்சு ஆட்டோ ஸ்பாட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் எல்லா ஸ்பேருமே கிடைக்கும். ராயல் என்ஃபீல்டுக்கான எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஸோ அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் கம் டு தி எக்ஸாஸ்ட். ரெட் ரூஸ்டர் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. ரெட் ரூஸ்டர் போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு வேலை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஜிடியை வந்து கோட் 6 டியூன் பண்ணியிருக்கோம். டியூன் பண்ணதுக்கு அப்புறம் வண்டியோட மைலேஜ் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 16 தான் மைலேஜ் கொடுத்துருந்துச்சு. 16 to 17 தான் இருந்துச்சு மைலேஜ். பட் டியூன் பண்ணதுக்கு அப்புறம் அரௌண்ட் ஒரு 21 கிட்ட எனக்கு மைலேஜ் தர மாதிரி நான் ஃபீல் பண்றேன். பட் நான் இன்னும் எக்ஸாக்டா செக் பண்ணல. பட் மைலேஜ் தருது, கொஞ்சம் முதல்ல இருந்ததுக்கு அதிகமாகவே தருது. டியூனிங் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன், ஓகேவா? பட் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா டியூன் பண்ணா வந்து மைலேஜ் தராது அப்படிங்கிறத நினைச்சேன். பட் டியூன் பண்ணதுக்கு அப்புறம் மைலேஜ் நல்லாவே தருது. ஜிடியை டியூன் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி வந்து பாப்அப் சவுண்டெல்லாம் வந்து பாப்அப் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, பிளாஸ்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ நாய்ஸு. பட் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இல்லை, பட் பிளாஸ்ட் ஆகும்போது ஒரு சூப்பராக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஆட்டோ பாம் வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை லைவாக கேட்போம். அடுத்த மாடல் என்ன அப்படின்னா ஜிடியோட டெய்லைட் தான் மாற்றிருக்கோம். சாதாரண டெய்லைட் போடலங்க, மஸ்தங் ஜிடியோட டெய்லைட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பண்ணியாச்சு. நிறைய ட்ரில்ஸ் எல்லாம் போட வேண்டியது இருந்துச்சு. அவ்வளோதாங்க ஜிடியோட மாட்ஸ் எல்லாமே. அண்ட் அதே மாதிரி உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா நம்ம விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சிவிக் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வாங்கினதுக்கப்புறம் அதை பெயிண்ட் பண்ணது, மாட்ஸ் பண்ணது, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஜேர்னி. அதை பற்றின நிறைய வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன். பட் ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ என்ன அப்படின்னா ஸோ அதில் இறங்கி எனக்கு வந்து இந்த கார் மாடிஃபிகேஷன் பண்ணுறது அதெல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதவே வந்து ஒரு பிஸ்னஸாக உள்ள பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சிவிக் மட்டும் எடுத்து மாடிஃபைட் பண்ணி கொஞ்ச நாள் வச்சு அதுக்கப்புறம் சேல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வச்சுக்கிட்டே இல்லை, சேல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி மாடிஃபிகேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது காருக்கு என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸாகவே கொண்டு வந்துட்டோம். A to Z வந்து அந்த ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி புதுசாக வந்து கேராஜ் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல இருக்கு. நான் அதை உங்களுக்கு சூன் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஒரு பிளான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒரு ரெடியாக ஒரு ஒயிட் கலர் சிவிக் ஒன்று சேலுக்கு இருக்கு.
அந்த சிவிக்கை பற்றின தனி வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். அண்ட் அதே மாதிரி என்னென்ன ஒர்க்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட நான் என் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த சில மாதங்களா ஒரு 3 மாசமா கிட்ட வீடியோஸே போடலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நான் எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் ஜாயின் பண்ணேன். பிபிஏ முடிச்சு எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸ் சரியாக போட முடியல. ஸோ இனிமேல் நான் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுறக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி ட்ரேடிங்கை விட்டுட்டோமா அப்படிங்கிறது ப்ரீவியஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். பட் நம்ம ட்ரேடிங்கை விட கிடையாது. ஒரு 1.5 months ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திருப்பி ட்ரேடிங் வீடியோஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை இதோட நான் என் பண்ணிக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டில் டாட்டா, பை பாய்.